இயேசுநாதர் சொல்கின்றார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். திராட்சை செடி என்பது யூதர்களுடைய அடையாளம். அது சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கின்றது. இயேசுநாதர் சொல்கின்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று இயேசுநாதர் சொல்கின்றார். நீங்கள் அதிக கனிகள் கொடுப்பதன் மூலமாக எனக்கு சிஷ்யராக இருப்பீர்கள் என்று அழைக்கின்றார். அப்போஸ்தலனான பவுல் சொல்கின்றார், ஒரே சரீரத்துக்குள்ளாக பல அவயவங்கள் இணைந்து இருப்பது போல நீங்களும் கிறிஸ்து என்ற சரீரத்தின் மூலமாக பல அவயவங்களாக இணைந்து வாயுங்கள் என்று சொல்கின்றார். சங்கீதக்காரன் தாவீது சொல்கின்றார், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கின்றது, அது ஆரோன் தலையில் ஊட்டப்பட்ட நறுமணமாக இருக்கின்றது என்றும், எருமேன் பர்வதங்களிலும் எருசலேமில் மேலும் இறங்கி வருகின்ற பன்னிக்கு ஒப்பாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். திராட்சை செடி இயேசுநாதர், திராட்சை கொடி நீயும் நானும், திராட்சை தோட்டமோ அப்படியே இஸ்ரவேலரை சொல்கின்ற வார்த்தைகள். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படியாக உங்களை பார்க்க கடவுள் தந்த மாபெரும் உன்னதமான நல்ல திட்டத்துக்காகவும் நல்ல இந்த நேரத்துக்காகவும் மீண்டுமாக நன்றி சொல்கின்றேன். என் அன்பு திருச்சபையே, என் அன்பு சொந்த பந்தங்களே, நாம் தொடர்ந்து அவனுடைய வருகையின் காலத்துக்காக பிரவேசிக்கின்ற நேரம், அட்வென்ட் சீசனுக்குள்ளாக பிரவேசிக்கின்றோம். பண்டிகையை கொண்டாட ஆயத்தமாகின்ற நேரம். இப்படிப்பட்ட நேரங்களிலே தனி மனிதனுக்குள்ளாகவும் குடும்பத்துக்குள்ளாகவும் திருச்சபைக்குள்ளாகவும் கிராமங்கள் தேசங்களுக்குள்ளாக பண்டிகை காலங்களிலே சமாதானத்தோடு வாய இதனால் நமக்கு திராட்சை செடியும் கொடியும் என்ற தலைப்பமாக தியானிக்க திருச்சபை காத்திருக்கின்ற நேரம். உலகம் எங்கும் பார்க்கும்போது சமுதாயத்தில் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் வாழ்கின்றான். குடும்பத்துக்குள்ளாக சமாதானம் இல்லை, குடும்பங்களுக்குள்ளாக நிம்மதி அற்ற வாழ்வுக்குள்ளாக வாழ்கின்றார்கள். திருச்சபைகளிலே சமாதானம் இல்லாமல் வருகின்றார்கள். திருச்சபைக்குள்ளாக பொறாமை, பகை, கசப்பும் அரசியலும் நிறைந்த வாழ்வுக்குள்ளாக ஆராதனையிலே பங்கு பெறுகின்றவர்களாக நிற்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே திருச்சபை பண்டிகையை கொண்டாட ஒருவருக்கொருவர் ஒப்புரவாக வாய அழைக்கின்றது. பண்டிகையை கொண்டாட நம்மை ஆயத்தப்படுகின்ற நேரங்களிலே இந்த நாளுடைய வார்த்தைகளாக நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைத்த வேத வாக்கியங்களாக நமக்கு காணப்படுகின்றது. ஆண்டுடைய சொந்த ஜனமாகவும் மீட்டெடுக்கப்பட்ட ஜனமாகவும் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்துக்குள்ளாக வாழ்கின்ற இனமாக இருக்கின்ற இஸ்ரவேல் ஜனங்கள்
சாலமோன் அரசனுடைய மரணத்துக்கு அடுத்து தேசம் இரண்டாக பிரிவு உண்டாகுகின்றது. வட இஸ்ரவேலாகவும் வட இஸ்ரேலுக்குள்ளாக 10 கோத்திரங்களும் தென் இஸ்ரவேலாகவும் 2 கோத்திரங்களாகவும் அங்கே அவர்கள் வாழ்கின்ற நேரம். சொந்த சகோதரர்களாக இருக்க வேண்டிய ஜனங்கள் பொறாமை, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் மூலமாக, இவர்கள் பாவத்தின் மூலமாக, சொந்த தேவனை மறப்பதன் மூலமாக வட இஸ்ரவேல் தேசம் அவருடைய சத்துருக்களாக இருக்கின்ற அசிரியர்களுக்கும் தென் இஸ்ரவேலாக இருக்கின்ற இவர்கள் பாபிலோனியர்களுக்கு அடிமைகளாக வாழ்கின்றார்கள். சத்துருக்கள் கைக்குள்ளாக பிடிக்கப்பட்ட இனமாக நிற்கின்றார்கள். வாழ்க்கை மறந்து வாழ்கின்ற நேரம், இருள் நிறைந்த நேரம், வாழ்வை குறித்து கண்ணீரை பார்க்கின்ற நேரம். இப்படிப்பட்ட நேரங்களிலே பாபிலோனுக்குள்ளாக இருக்கின்ற அடிமைத்தனத்தில் வாழ்கின்ற இஸ்ரவேலரை நோக்கி எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைக்கின்றார். இஸ்ரவேலே கேளு என்று சொல்கின்ற வார்த்தைகளாக சேனைகளின் கர்த்தர் எசேக்கியேலோடு உரைக்கின்ற வார்த்தை, 2 கோல்களை எடுத்துக்கொண்டு ஒரு கோல் மேலாக 10 கோத்திரங்களின் பெயர்களை, வட தேசத்தினுடைய 10 கோத்திரங்கள் பெயர்களும், இன்னொரு கோலுக்குள்ளாக தென் தேசத்தினுடைய கோத்திரங்கள் 2 கோத்திரங்கள் பெயர்களும் எழுது. அதைத் தொடர்ந்து 2 கோல்களும் எடுத்து ஒரு கையாக அவைகள் 2ம் பிடித்து கொண்டு அவர்களுக்கு காண்பி என்று சொல்கின்றார். அவர்களை காண்பிக்கின்ற அடையாளம், இனி உங்களுடைய கூக்குரல் கேட்கப்பட்டத, உங்கள் மேல் அக்கறை கொள்கின்ற தேவன், 2ஆக பிரிந்து வாழ்கின்ற நீங்கள் அடிமைத்தனத்திலே உங்கள் மேல் சேனைகளின் கர்த்தர் உங்கள் தேவன் அக்கறை உள்ளவர்களாக உங்கள் மேல் கருணையை காண்பித்து ஒரே இனமாக தேசத்தில் வாய உங்களை அளிக்கின்றார் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கின்ற வார்த்தைகள். இனி உங்கள் தேசத்துக்குள்ளாக கண்ணீர் இல்லாமல் பாயான பட்டணங்களை நீங்கள் கட்டுகின்றவர்களாகவும், தேவாலயத்தை கட்டுகின்றவர்களாகவும், உங்கள் வீட்டுகளை நீங்கள் மீண்டுமாக கட்டுகின்ற ஜனமாக நீங்கள் வாயப்போகின்றீர்கள் என்று உங்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் உரைக்கின்ற வார்த்தைகளாக இனி நீங்கள் ஒரே இனமாக வாயப்போகின்றீர்கள் என்று தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது. ஆம், என் அன்பு சொந்த ஜனமே, கடவுளுடைய அனாதி தீர்மானம், தன் ஜனத்தின் மேல் அக்கறை கொள்கின்றவர் இணைந்து சேர்ந்து வாய அவர்களை பார்க்க துடிக்கின்றார். இன்றைக்கும் உன்னுடைய கூக்குரலும் என்னுடைய கூக்குரலும் கடவுள் கேட்கின்றவராக, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்ய அவர் வாஞ்சை உள்ள தேவனாக காணப்படுகின்றார். பவுலடிகள் இதை குறித்து தான் மிக சிறப்பாக சொல்கின்றார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்கின்றார், ஒரு சரீரத்துக்குள்ளாக பல அவயவங்களாக இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், கை, காலு, கண்ணு என்று பல நாம் பார்க்கின்றோம் அவயவங்களே இருக்கின்றது. கண்ணுடைய வேலையை கண் செய்கின்றது, கையுடைய வேலையை கை செய்கின்றது.
காலுடைய வேலையை கால் செய்கின்றது, ஒருவேளை கண் பார்க்கின்றது, கை வேலை செய்கின்றது. நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வதில்லை, அதனுடைய வேலைகளை செய்கின்றது. அதே போல கிரேக்கர்கள் இல்லை, யூதர்கள் இல்லை, அந்நியர்கள் இல்லை, நீங்கள் எல்லாம் அழைக்கப்பட்ட இனமாக ஞானஸ்தானத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை கொண்டாட கிறிஸ்துனுடைய சரீரத்தின் அங்கத்தினராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று பவுலடிகள் கொரிந்தில் இருக்கின்ற விசுவாசிகளுக்கு சொல்கின்ற வார்த்தைகள். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட நீயும் நானும் ஒரே சரீரத்தின் அங்கத்தினராக சரீரத்தின் அவயவங்களாக இருக்கின்றோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, அனைவரும் சமமாக நாம் காணப்படுகின்றோம் என்று பவுலடிகள் சொல்கின்றார். என் அன்பு திருச்சபையே, உயர்ந்தவர்கள் இல்லை, தாழ்ந்தவர்கள் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக அனைவரும் நாம் சமம் என்று சொல்கின்ற வார்த்தை. அவர்களுக்கு பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அவர்கள் பெற்றுக்கொண்ட தாளந்தைகளை செயல்படுத்துகின்றவர்களாக உன்னையும் அவர் தெரிந்து கொண்டார். இயேசுநாதர் சொல்கின்றார், உன்னையும் என்னையும் ஒப்பிட்டு சொல்கின்ற வார்த்தை திராட்சை செடி கொடி என்று நமக்கு அடையாளத்தை காண்பிக்கின்றார். யோவான் 15 சொல்கின்றார், 1ஆம் வசனத்தில், நன்மையான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன் என்று சொல்கின்றார். நன்மையான திராட்சை செடி என்று சொல்கின்றார். திராட்சை செடி என்பது யூதர்களுடைய அடையாளம். திராட்சை செடி என்பது அது சமாதானத்துக்கு அடையாளம். திராட்சை செடி என்பது ஆசீர்வாதத்தின் அடையாளம். என் அன்பு திருச்சபையே, சொந்த பந்தமே, அவர் மிக சிறப்பாக சொல்கின்றார், என்னில் கனி கொடுக்காது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகின்றார் என்று. கனி கொடுக்கின்ற கொடி எதுவோ அதை இன்னும் கனி கொடுக்க அவர் அதை சுத்தம் பண்ணுகின்றார் என்று. கொடிகளாக நாம் இருக்கின்றோம், செடியோடு இணைந்து நிற்க. கிறிஸ்து என்று திராட்சை செடியோடு கொடியாக நீயும் நானும் இணைந்து நிற்கும் போது கனியை கொடுக்க வாஞ்சிக்கின்றார். கனி கொடுக்காதிருக்கின்ற கொடியை அவர் அறுத்து போடுகின்றார். ஒரு கொடியை செடியிலிருந்து அறுத்து போடும்போது அதுக்கு தேவையான ஆகாரம் பெற்றுக்கொள்ள முடியாது, இனி வாய்வது இல்லை, ஜீவனையை அது விடுகின்றது. கனி கொடுக்கின்ற கொடி எதுவோ இன்னும் கனி கொடுக்க அதை அவர் சுத்தம் பண்ணுகின்றார். அதற்கு தேவையானதை திராட்சை செடியாக இருக்கின்ற இயேசுநாதர் அதை பலப்படுத்துகின்றார். என் அன்பு திருச்சபையே, நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நான் உங்கள் நிலைத்திருக்கும் போது உங்களுக்கு நன்மையை செய்வேனே, உங்களுக்கு தேவையானதை நான் அருள் செய்வேனேன் என்று சொல்கின்றார் நம்மை அழைக்கின்ற இயேசுநாதர். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று நம்மை அழைத்த தேவன். ஒருவன் என்னிலும் நான் அவனுக்குள்ளாக இருக்கும்போது மிகுந்த கனிகளை அவன் கொடுப்பான், அவனோ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பான் என்று சொல்கின்றார். மீண்டுமாக ஒரு வார்த்தையை சொல்கின்றார், கொடியானது செடி இல்லாமல் வாழ முடியாது என்று. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒற்றுமையின் நேயர்களே, இயேசுநாதர் நம்மை ஒப்பிட்டு சொல்கின்ற வார்த்தை செடியோடு நாம் கிளைகளாக நமக்கு தருகின்ற வார்த்தை, நமக்கு அவர் காண்பிக்கின்ற பாதையாக காணப்படுகின்றது.
மீண்டுமாக சொல்கின்றார். 7ஆம் வசனத்தில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருக்கும்போது நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும், உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்கின்றார். ஒரு வார்த்தைக்குள்ளாக நாம் நிலைத்து கொடியாக செடியோடு இருக்கும்போது நாம் வேண்டிக் கொள்கின்ற காரியங்களை அவர் அருள் செய்வார். நம்முடைய கொடியாக இருக்கின்ற உனக்கும் எனக்கும் சரியாக இருக்கின்றவர் தேவையானதை போஷாக்குகளை தருவார், ஆகாரத்தை தருவார், தேவையானதை அவர் பார்த்து கொள்வார். என் அன்பு திருச்சபையே, நீங்கள் இப்படியாக கிறிஸ்துவின் கொடியாக கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட சந்ததியாக நீங்கள் இருக்கும்போது மிகுந்த பலனை நீங்கள் தரும்போது கிறிஸ்துவனுடைய சீஷராக இருப்பீர்கள். நீங்கள் சீஷராக வாழ்வீர்கள். கிறிஸ்துவின் சீஷராக நீங்கள் அழைக்கப்படுகின்ற ஜனமாக இயேசுநாதர் நம்மை சொல்லுகின்ற வார்த்தைகளாக காணப்படுகின்றது. என் அன்பு திருச்சபையே, கனிகளை கொடுக்கின்றவர்களாக கிறிஸ்து என்ற திராட்சை செடியோடு கொடியாக நாம் நிற்போம். அதன் மூலமாக கிறிஸ்துவனுடைய சீஷன் என்ற வார்த்தையை அந்தஸ்தை பெற்றுக்கொள்வோம். தாவீது அரசன் இப்படியாக 133 சங்கீதத்தில் சொல்கின்றார், மிக சிறப்பாக சொல்கின்றார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கின்றது என்று. இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளாக சபைகளுக்குள்ளாக சகோதர ஐக்கியம் இல்லை. ஆலயத்துக்கு வருகின்றார்கள், ஏதோ மிஷன் லைஃப் மாதிரி, மிஷன் லைஃப் போல பாடல் பாடுவதும் போவதும் வருவதுமாக உயர்ந்த தாய்வுகளாக வாழ்கின்றார்கள். அது அல்ல, ஒருமித்து வாசம் செய்ய தாவீது அரசன் சொல்கின்றார். பவுலடிகள் சொல்வது போல நாம் எல்லாம் ஒரே சரீரத்தின் அங்கத்தினராக இருக்கின்றோமே என்று சொல்கின்ற வார்த்தையை தாவீது ஒருமித்து வாசம் செய்ய மீண்டுமாக சொல்கின்றார். அது ஆரோனுடைய சிரசு மேல் ஊற்றப்படும், அவனுடைய தாடியினாலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலமாக இருக்கும் என்று சொல்கின்றார். ஒரு நல்ல தைலமாக, அது பரிமள தைலமாக சொல்கின்ற வார்த்தைகள். அன்பு திருச்சபையே, சகோதர ஐக்கியம் பரிமள தைலத்துக்கு ஒப்பிட்டு சொல்கின்றார். அது வாசனை தருமே, சுகந்த வாசனை தருமே, மக்களை அழைக்கும், கூட்டி சேர்க்கும். நல்ல வாசனை, பரிமள வாசனை இருக்கும்போது மக்கள் அமர்ந்து நிற்பார்கள், அவர்களை ஒன்று சேர்த்து வைக்கும். அன்பு திருச்சபையே, பரிமள தைலமாக சகோதரர் ஐக்கியத்தை குறித்து தாவீது அரசன் சொல்கின்ற வார்த்தைகள். கடைசியிலே சொல்கின்றார் 3ஆம் வசனத்திலே, எருமையின் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாக இருக்கும் என்று சொல்கின்றார். அது மாத்திரமல்லாமல் அங்கே கர்த்தர் இன்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகின்றார். ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகின்ற தேவன் பனிக்கு ஒப்பாக சொல்கின்றார். பனி ஆசீர்வாதத்தை தருகின்றதாக, ஜீவனை தருகின்றதாக செடிகளுக்கு சொல்கின்ற வார்த்தை. என் அன்பு சொந்த பந்தமே, திராட்சை செடியாக கொடியாக வாழ்வோம், இணைந்து நிற்போம், பண்டிகையை கொண்டாடுவோம். சகோதரர்களாக ஒருமித்து வாசம் பண்ணும்போது அவர் நம் மத்தியிலே வாசம் செய்கின்ற தேவன், நம் மத்தியிலே ஒரு சித்தத்தை நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார். அவருடைய சீஷராக நம்மைக்கு அந்தஸ்தை தருகின்றார். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கின்றீங்களா அன்பு தெய்வமே? நீர் எங்களை திராட்சை கொடிகளாக அழைத்தீரே,
செடியாக இருக்கின்ற நீங்கள், திராட்சை செடியாக இருக்கின்ற நீங்கள், கொடியாக இருக்கின்ற நாங்கள் இணைந்து உம்மோடு இருக்கும்போது கொடியானது மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று எங்கள் மேல் அக்கறை கொண்ட தெய்வமே நன்றி சொல்கின்றோம். உம்மிடத்தில் நாங்கள் வாஞ்சியாக காத்திருக்கின்றோம். மிகுந்த கனிகளாக கொடுக்கும்போது சீஷர்கள் என்ற உமக்கு பிரியமான அடையாளத்தை எங்களுக்கு தந்து எங்களை அழைக்கின்ற தெய்வமே நன்றி சொல்கின்றோம். பண்டிகை நேரங்களிலே குடும்பங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, தேசங்களுக்குள்ளாக சமாதானத்தை கட்டிடும். தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கின்றோம். அன்பராம் ரட்சிகராம் மீட்பராம் இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.